Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நடந்து முடிந்த 5 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நாட்டில் பல விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. அது குறித்த கூடுதல் தகவல் தருவதற்காக நம்மளுடைய தமிழ் ஜனத்தினுடைய டிஜிட்டல் ஹெட் ஆனந்த் டி பிரசாத் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனத்துக்கு புதுசாக வந்திருக்க பார்வையாளர்கள் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த 5 மாநில தேர்தல் இது முடிஞ்சதுக்கப்புறம் மாநில அரசியலில் பரபரப்பான சூழ்நிலையை தாண்டி தேசிய அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிரணியில் இருந்த எம்பிக்கள் தற்போது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல்? அதுக்கு முன்னாடி புதுசாக வந்த பார்வையாளர்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான். ஆமாம், பல பேர் நம்ம வீடியோவில் கேட்குறாங்க ஆனந்த் எங்கே, ஆனந்த் எங்கே. ஆனந்தை நீங்கள் பார்க்கணுன்னா, அபினவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்துடுங்க. ஸோ யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்கள் கேள்விக்கு வரேன். நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு போயிடுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் ஆளை அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்க இன்னும் 41% வாக்கு வச்சுருக்காங்க. ஆனால் எம்எல்ஏ எம்பி எல்லாம் பிச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்பு பாஜக ஒரு பில் கொண்டு வர முயற்சி பண்ணுச்சு லோக்சபாவில். என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன். இப்போ நமக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னால் வெறும் 2 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு எம்பி அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. சில தொகுதிகளில் அது 20 லட்சம் வரைக்கும் போகுது. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தால் அவரால் எப்படி நிர்வகிக்க முடியும்? அவரால் அந்த 20 லட்சம் பேரை, அந்த எம்பியை எத்தனை தடவை எம்பி ஆனால் வந்து ஒரு தடவையாவது பார்க்க முடியும்? ஒரு எம்பியோடைய வேலை என்ன? மக்களை நேரடியாக சந்திக்கிறது. ஒரு எம்எல்ஏடைய வேலை என்ன? மக்களை நேரடியாக சந்திக்கிறது. ஒரு எம்எல்ஏ 2 லட்சம் பேர் மினிமம் சந்திக்கணும் அப்படின்னா 5 வருஷம் போதுமானா போதாது. ஒருத்தருக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுத்தா கூட நேரம் பத்தாது. அப்போது நமக்கு நிறையா எம்பிக்கள் தேவை, நமக்கு நிறையா எம்எல்ஏக்கள் தேவை, நமக்கு நிறையா முதலமைச்சர்கள் தேவை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒரு முதலமைச்சர் ஆட்சி பண்ண முடியுமா? ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச ஒரு முதலமைச்சர் ஆட்சி பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய மாநிலம் அது உத்தரப்பிரதேசம். ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு நீங்கள் ஹெலிகாப்டரில் போனோன்னா கூட 2 மணி நேரம் ஆகும். ஸோ பெரிய பெரிய மாநிலங்களாக இருக்குது. கர்நாடகா, இப்போ நமக்கு தெரியும் ஆந்திரா பிரதேசம் 2ஆக பிரித்தாங்க, தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய மாநிலங்களே நமக்கு தேவை. ஒரு 28-30 மாநிலங்களை வச்சுட்டு நம்மளால் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நிறைய சேஞ்சஸ், டெமோக்ரஸிலே நிறைய சேஞ்சஸ் வரணும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கு டீலிமிட்டேஷன் ரொம்ப முக்கியம். அது தொடர்ந்து சென்சஸ் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே இப்போ இந்த கவர்மெண்ட் பண்ண போகுது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது திமுக அதெல்லாம் எரிச்சு ஒரு ட்ராமாலாம் பண்ணிச்சு, ஆனால் தோற்று போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழர்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிர் கிடையாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்தது திமுக, ஆனாலும் தோற்றுருச்சு. அப்போது தமிழர்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எதிர் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி விஜய்னுடைய தாவேகா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு சப்போர்ட் தர்றதாக பேசிட்டு வந்திருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிகளில் எந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதில் கையெழுத்து போட்டு போது எதிர்த்ததோ அந்த காங்கிரஸ் முதலமைச்சர் விடி சதீஷன் இப்போ கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அப்போது யாரெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, யாரெல்லாம் டீலிமிட்டேஷன், யாரெல்லாம் மும்மொழி கொள்கை, யாரெல்லாம் சிஏஏ இந்த மாதிரி தொடர்ந்து எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறி இருக்கு. மக்கள் வந்து பாஜக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் இப்போது வந்திருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களே அந்த மாற்றம் வரும்போது ஆட்சி இழந்தவங்களுக்கு அந்த மாற்றம் வராதா? நம்ம எதனால் தோற்றோம் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. திமுக எதனால் தோற்றுது, திரிணாமுல் காங்கிரஸ் எதனால் தோற்றுதுன்னு அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யோசிக்கும் போது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம எதிர்த்துட்டோம், அதனால நம்ம தோற்றுட்டோம். அதனால அந்த எம்எல்ஏக்கள், அந்த விழிப்புணர்வு வந்த எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக ஆதரவு நிலை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி தேசிய ஆதரவு நிலை அப்படின்னு நோக்கி அவங்க நகரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எம்பிக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருந்தது? பாஜக 240, தெலுங்கு தேசம் 16, நிதிஷ்குமாரனுடைய ஜனதாதள் வந்து 12, சிவசேனா ஷிண்டேனுடைய சிவசேனா 7, ஜனசேனா நம்ம பவன் கல்யாண் அவருடைய கட்சி 2, ஆர்எல்டி 2, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜனதாதள் 2, மற்றவர்கள் 12. ஸோ 272 தொகுதிகள் தேவை ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு. என்டிஏ 293 வச்சுருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி
அப்படிங்கிறது என்டிஏ கடந்துடுச்சு. ஸோ அந்த கூட்டணி அமைந்து தேர்தலுக்கு பிறகு இப்போ விஜய் பண்ணுறாரு பாருங்க, திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் கடன் வாங்கி அவர் ஆட்சி அமைச்சிருக்காருங்க பாருங்க. அப்படி கிடையாது. என்டிஏ இந்த கூட்டணியோட தான் ஆட்சிக்கே தேர்தலே சந்திச்சாங்க. அப்போ என்டிஏ ஜெயிக்குது, ஆட்சி அமைக்கிறாங்க. ரெண்டு ஒன்று கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு 368 தேவை ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு, முக்கியமாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, அதாவது நிறையா தடவை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்ற விட மாட்டோன்னு ராகுல் காந்தி ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாருல, அவங்க பாட்டியே பல தடவை மாற்றிருக்காங்க, அவருடைய பாட்டியோட அப்பா பல தடவை மாற்றிருக்காங்க, அவருடைய அப்பா பல தடவை மாற்றிருக்காரு, மன்மோகன் சிங் பல தடவை மாற்றிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது. அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கான்ஸ்டியூஷனில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஜென்சி கேட்கக்கூடிய பல மாற்றங்களை நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரணும். இப்போ அமெண்ட்மெண்ட் ரொம்ப அவசியம். அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு 368 சீட்டு நமக்கு தேவை. ஆனால் பாஜக எவ்வளோ வச்சிருக்கு? 293. நிறைய பேர் தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னாங்க பாஜகலாம் 5 வருஷம் போக மாட்டாங்கப்பா, அதெல்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும், இப்போ பாரு டிடிபி லெஃப்ட் எடுத்துரும், இப்போ பாரு இவங்க ரைட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தெல்லாம் காட்டினாங்க. பட் பிஜேபி 1 பிஜேபி 2 விட பிஜேபி 3 பயங்கர ரிக்ரஸாக அவங்களுடைய வேலைகளை செஞ்சதை நம்ம பார்த்தோம். ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி டேரிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 2026 293 அப்படின்னு இருந்த என்டிஏனுடைய இன்றைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 345. எப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் 29 எம்பி சீட்டு ஜெயிச்சது 2024. அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்போ 28 அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதில் 20 பேர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு ரெபலாக மாறி அவங்க திரிபுராவில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் கட்சி என்சிபின்னு ஒரு கட்சியில் போய் நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் போய் இணையிறாங்க. அந்த கட்சி எம்எல்ஏ எம்பி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இந்தியன் லோக்சபாவில் 3வது 4வது பெரிய கட்சியாக அந்த கட்சி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கட்சி என்டிஏக்கு ஆதரவு. அப்போ 293 ஒரு 20 கூடுது. அதிலிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே சிவசேனாவிலிருந்து 6 எம்பிக்கள் ஷிண்டேவினுடைய சிவசேனாவுக்கு வருவதாக பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கு. உத்தவ் தாக்கரேவை நீ நம்பி பிரயோஜனம் கிடையாது, இவங்களுக்கு ஒரு விஷன் கிடையாது, இவங்களுக்கு ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கான ஐடியா கிடையாது, இவங்க குடும்பம் அப்படியே சுகமாக இருக்கணும். இதுக்கு போய் எந்த காங்கிரஸை எந்த சோனியாவை பால் தாக்கரே எதிர்த்தாரோ அவங்களுக்கு அடிமையாக இருக்காரு உத்தவ் தாக்கரேவும் அவருடைய பையன் ஆதித்யா தாக்கரேவும். அதனால் எங்களால் மான ரோசத்தை விட்டு இருக்க முடியாது, நாங்கள் ஷிண்டேவோட போகிறோம். பால் தாக்கரேவுடைய கனவு என்ன, அந்த கனவு நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஷிண்டே இருக்காரு, நாங்கள் ஷிண்டேவை நோக்கி போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு 9 வச்சுருக்காங்க உத்தவ் தாக்கரே. அதில் 6 பேர் சஞ்சய் ராவுத் அந்த மாதிரி 1-2 பேரை தவிர்த்துட்டு 6 பேர் சிவசேனாவும் ஷிண்டே குரூப்பை நோக்கி போகிறாங்க. அப்போ 20, 6, 26 ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த மொத்தம் 37 எம்பி வச்சுருக்காங்க அவங்க. அதில் 26 எம்பி அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அவங்க நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அகிலேஷ் யாதவ் ப்ரோ முஸ்லீமாக போகிறாரு, முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாரு. யாதவுக்கு மக்களுக்கு இதனால் அகிலேஷ் யாதவ் மேலே சமாஜ்வாடி கட்சி மேலேயே ஒரு கோபம் வருது. ஏன்னா இஸ்லாமியர்களால் அடிப்படைவாதிகளால் எல்லா இஸ்லாமியரையும் நம்ம எப்பவுமே பொதுமைப்படுத்த முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள், அங்கே இருக்கக்கூடிய டானு, கேங்ஸ்டர்ஸு, பயங்கரவாதிகள், சித்தாந்தம் கொண்டவர்கள், இவங்க எல்லாருனாலையும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யார் உத்தரப்பிரதேசில்னா யாதவ்ஸ். அந்த யாதவ் தான் சமாஜ்வாடியினுடைய ஓட் பேங்க். ஆனால் இஸ்லாமிய வாக்கு வங்கி வேணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸும் சமாஜ்வாடியும் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அடிப்படைவாதிகள் செய்யக்கூடிய பல தவறுகளை தட்டி கேட்க மாட்டாங்க லோக்கலில். இதனால் சமாஜ்வாடி கட்சிக்கு பெரிய கெட்ட பேர் ஏற்படுது. அடுத்த தடவை தேர்தலில் நம்ம நின்றோன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த பல எம்பிக்கள் இப்போ பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக அவங்களை இணைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பாஜக நிறைய இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபட்டதுனால ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு இருக்குது. இப்போ விஜய் இங்கே பண்ணிகிட்டு இருக்காருல்ல, ஆனால் விஜய் கெட்ட பேர் வராது. ஏன்னா அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, பிஜேபி பண்ணால் தான் அது தப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிட்ட புதுசாக வந்திருக்காரு, அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறார். அதனால் பாஜக இணைக்க மாட்டாங்க. என்சிபி மாதிரி ஏதோ ஒரு கட்சியில் அவங்க போய் இணைவாங்க, இணைந்து என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படி 293 + 20 + 6 + 26 + அது பார்த்தீங்கன்னா 52, 293 + 52 = 345. இப்போ என்டிஏனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ? இப்போ கரண்ட்ல இருக்கு 293. ஒரு 52 கூடுது அப்படின்னா 345ஆக அது உயருது. அப்பயும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை, ஏன்னா 368 வேணும் நீங்கள் அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வரணும்னா. இப்போ தான் இங்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி உள்ளே வருது. இப்போ டிஎம்கேவுக்கு சென்ட்ரலில் 15 வருஷமாக அவங்க பவரில் கிடையாது, ஸ்டேட்டில் ஒரு 5 வருஷமாக தான் இருக்காங்க. இப்போ அந்த பவருமே போயிடுச்சு.
ஸோ அவங்க கட்சியை அவங்க காப்பாற்றணும், அவங்க கட்சியை அவங்க மெயின்டைன் பண்ணணும். திமுக தப்பா இல்லை திமுக பேசின விஷயங்கள் தப்பா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, திமுக பேசின விஷயங்கள் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை தப்பு தவறுன்னு சொல்ல முடியாது. திமுக தவறு, அதிமுக தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சித்தாந்தம் பேசுனாங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் என்ன, அதுதான் வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணும். இப்போ திமுகவை சுற்றி இருந்த, திமுக தேசத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த, இல்லை திமுகவை பேச வச்ச அத்தனை எக்கோசிஸ்டமும் தாவேகா பக்கம் போயிடுச்சு. கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, காங்கிரஸ், மதமாற்ற கும்பல், பயங்கரவாத கும்பல். இப்போ சொல்கிறாங்களே 25 வருஷம் பயங்கரவாதிகள், ஜெயிலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் 25 வருஷம் கடந்துட்டா, அவங்க பாம்பு வச்சு ஒரு 200 பேரை கொண்டுட்டா 25 வருஷம் தண்டனா போதும், அதுக்கப்புறம் அவங்கள வெளியே விட்டுடலாம் திருப்பி வந்து பாம்பு வைக்கிறதுக்காக. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டம் தாவேகா பக்கம் போயிடுச்சு. இப்போ திமுக அனாதையாக நிற்கிது. வேறு வழி இல்லாமல் அவங்க சனாதன எதிர்ப்பு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சரி நம்ம அதை பேசினா இந்த சிறுபான்மையினரால் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கை. பட் அது எல்லாமே போயிடுச்சு, அது விஜய் பக்கம் போயிடுச்சு. அந்த ரியலைசேஷன் திமுக வந்து ஒரு கிளவர் பார்ட்டி, ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள பார்ட்டி. அதனால் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்போ எவ்வளோ ஆச்சு, அந்த 20 சேர்ந்துருச்சா? அது இல்லாமல் ஜெகன்மோகன் ஆல்ரெடி 4 வச்சுருக்கார். ஜெகன்மோகன் முன்னாடியிலேருந்தே பாஜக கொண்டு வர முக்கியமான தீர்மானங்களுக்கு அவர் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இருக்கிற பர்சனல் ட்ராப்போ. அவரை வந்து ஆக்சுவலி டிடிபி பிஜேபி பிரிவுக்கு காரணமே அதுதான். ஜெகனை ஜெயிலில் வைக்கணும், அவரை தீகாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. மோடி என்ன சொல்கிறாருன்னா, தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுங்க, அரசியல் காரணங்களுக்காக ஓவராக பனிஷ் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த முரண் வந்து டிடிபி 2019 பாஜக கூட்டணியிலேருந்து வெளில போகுது. அப்போது ஜெகனுக்கு எப்போவுமே மோடி மேலே ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதே மாதிரி ஜெகன் வந்து சந்திரபாபு நாயுடுவை ஜெயிலில் வைக்கும்போதும் மோடி அதை எதிர்த்து அவங்க அந்த ரிலீஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 371 வருது. ஸோ 368 இருந்தால் போதும், 3 MP அதிகமாகவே என்டிஏவுக்கு, பாஜகவுக்கு, மோடிக்கு அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் கொண்டு வருவதற்கான முழு பவருமே இங்கே லோக்சபாவில் வருது. அதாவது இப்போது லோக்சபாவில் இந்த பில்லை ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிட முடியும். ஆனால் ராஜ்யசபா போகும்போது இதே தேவை இருக்கும்ல, அங்கேயும் இதுக்கான மெஜாரிட்டி காட்ட வேண்டிய தேவை இல்லை. ஆல்ரெடி ராஜ்யசபாவில் என்டிஏவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருக்குது. எப்படி அப்படின்னா மொத்தம் 250, அதில் 5 பேர் நியமனம், அதை விட்டுடுவோம். ஸோ 245. இண்டிவிஜுவல் மெஜாரிட்டிங்கிறது 123. பாஜக ஆல்ரெடி 116 அவங்களே இருக்காங்க. அது இல்லாமல் ஜேடியு, டிடிபி, என்சிபி, ஏடிஎம்கே எல்லாம் சேர்த்து 33, மொத்தம் 149 இருக்குது. 129 போதும், அதை விட அதிகமாகவே 149 இருக்குது. பட் அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வரணும்னா 1/3 வேணும்ல. அந்த 1/3க்கு திருப்பி டிஎம்கே 8 வச்சிருக்கு ராஜ்யசபா, கமலஹாசன் உட்பட. கமலஹாசன் நம்ம பார்த்துருப்போம், மோடியை வந்து 12 அந்த அதிகமான நாட்கள் பிரதமராக கடந்த அந்த அன்னைக்கு அவர் ஒரு வாழ்த்து போட்டிருக்காரு. புதுசாக இருந்தது நிறைய பேருக்கு, என்ன ஒரு மோடி எதிர்க்கக்கூடியவர் வாழ்த்தெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ 8 பேர் திமுக, ஜெகன் ஒரு 4 வச்சுருக்காங்க, திரிணாமுல் ஒரு 4, அதாவது திரிணாமுல் 13 வைத்திருந்தார்கள், அதில் 4 பேர் வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே தேர்தல் வந்தால் பாஜக தான் ஜெயிக்கும், ஏன்னா அவங்க தான் அதிகமான எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிஜேடி ஒரு 5 வச்சிருக்கு, பிஎஸ்பி 1 வச்சிருக்கு. ஸோ 22, 149 + 22 171, 2/3 மெஜாரிட்டி வந்துருச்சு. ராஜ்யசபாலையும் ஈஸியாக பிஜேபியால், திமுக சப்போர்ட் இல்லைனா கூட பிஜேபியால் அங்கே பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு இவ்வளோ அவசரமாக இந்த தேவை இப்போ பாஜகவுக்கு தேவைப்படுது? ஏன்னா 2029 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது. இவங்க தேர்தல் வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த பில்லெல்லாம் அவங்க மெஜாரிட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இது பண்ணலாமே. எதற்காக எதிர்கட்சியோட எம்பியோட ஆதரவெல்லாம் தேடி இப்போ என்ன அவங்க புதுசாக திரும்ப கொண்டு வர போகிறாங்க? 3 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷனே நம்ம இழந்துருவோம். இன்றைக்கி 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவனுக்கு இந்த 3 வருஷம் முடிஞ்சால் அவன் 30 வயசுக்கு கடந்துருவான். இன்றைக்கி பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க, 7வது 8வது இல்லை 5வது 6வது 4வதுன்னு படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க. தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 8வது வரைக்கும் எல்லோரும் தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். காலையில் சத்துணவு திட்டம் இன்னும், அதாவது அதை தான் அந்த ஃபண்டில் தான் திமுக தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துட்டு இருக்கு ஃபுட்டு. ஆனால் அது வெளில யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து விஜயும் அது அந்த ஃபண்டில் தான் கொடுக்குறாரு, மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டு தான். ஆனால் அதெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்களுக்கு தான் கிடைக்குதா, இன்னும் அது அதிகமான பள்ளிக்கூடங்களுக்கு கிடைக்கும். கல்வியினுடைய தரம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸை ஒரு சிலபஸாகவே உள்ளே வரும். நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ஸ்போர்ட்ஸ், இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து ஏன் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? போர்டு எக்ஸாமில் அது இல்லை, அப்புறம் நீ அதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற. ஸோ போர்டு எக்ஸாம் மாதிரியான விஷயங்களுக்கு அது கொண்டு வரும்போது பேரண்ட்ஸும் அதை ஒரு கெரியராக செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய என்இபி 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா?
தப்பு தானே? அது இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அது கிடைக்கணும்ல. அப்போது 3 வருஷங்கிறது ஒரு பெரிய பீரியடு. அது வெயிட் பண்ணுறதுங்கிறது மோடி மாதிரியான ஒரு தலைவருக்கு அதில் விருப்பம் இருக்காது. நல்ல விஷயத்த உடனே செய்யணும் அப்படின்னு அவர் நினைப்பார். அதற்கான வழிமுறைகளில் இவங்களா தேடி போல, எம்பிக்கள் இவங்கள தேடி வராங்க. இவங்க யாரையும் போய் வாங்கலாம் கூப்பிடல. அவங்களா வரும்போது ஒரு சூழ்நிலை அமையும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையுமே பாஜக கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதை பாஜக பயன்படுத்திக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னதான் இருந்தாலும் 2029 தேர்தல் ஆல்மோஸ்ட் இப்போவே எலெக்ஷன் மோடுக்கு பல பேர் வந்துட்டாங்க. 2029 தேர்தல் இந்திய அளவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக தமிழகம்? ஏன்னா ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அவங்க எப்படிப்பட்ட இது பண்ணுவாங்க? அதை தாண்டி பாஜகவிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள், அவர் இப்போது தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, நான் பொது தேர்தலில் போட்டி போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தாக்கம் தமிழகத்துக்கு எந்த அளவு இருக்கும்? பாஜக என்னவா இருக்க போது? அதிமுக செதஞ்சிட்டே இருக்குது, அவங்களுடைய என்ன ஆவாங்க? திமுக என்ன? இப்படி பல கேள்விகள் இருக்குது. 2029 தேர்தல் இந்திய அளவில் முதல்ல எப்படி இருக்கும்? இந்திய அளவில் இன்றைக்கும் பாஜக தான் வந்து தனி பெரிய கட்சியாக வரும். மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன மாதிரி சூழ்நிலை வருது. இப்போ இந்த நீட்டு, பேப்பர் லீக் மாதிரி இஷ்யூஸ் வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை பாஜக மீது ஏற்படுத்தியிருக்கு. பட் அதெல்லாம் பாஜக வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னா அதை உடனே அவங்க சரி பண்ணுறாங்க. தவறு எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா மனிதர்கள். ஸோ தவறு நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ணுறோங்கிறது தான் விஷயம். பட் பேப்பர் லீக் ஆகக்கூடாது, இது முதல் தடவை கிடையாது, பல தடவை ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு குறிப்பாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு தெரியாத இளைஞர்களுக்கு பாஜக மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்குது. நிறைய இளைஞர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, சில இளைஞர்களுக்கு இல்லை. ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சில கோமாளித்தனம்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது உண்மையிலே அவனுங்க சோம்பேறி தான். இதனால் எனக்கு எதிராக அவங்க ஒரு ஆரம்பித்தா கூட பிரச்சனை கிடையாது, நான் பெரிய ஆள் ஆகிட்டு போகிறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிறவங்களாம் சோம்பேறி தான். ஏன்னா சின்ன சின்ன தப்பு நடக்கும்போது அவன் எந்திரிச்சு வந்து அதை சரி பண்ண ஒரு சவுண்டு கொடுத்தாலே சரியாகும். அப்போல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு பைக்கில் வீலிங் அடிச்சுக்கிட்டு எங்கெங்கே யார் பின்னாடியோ சுற்றிக்கிட்டு டூயட் பாடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு எதுவுமே சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல. தம்பி, நீ இன்டர்வியூக்கு போனால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு கூப்பிட்டுலாம் யாரும் வேலை தர மாட்டாங்க. வேலைக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, நீ போய் கேட்டால் தான் வேலை கிடைக்கும். என்னை கூப்பிட்டு வேலை தர மாட்டாங்க அப்படின்னு கூட சோம்பேறிகள் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இங்கே கிரியேட் ஆகுது, ஹிப்பி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையுமே எதிர்க்கிறது, அப்பா அம்மாவே எதிர்க்கிறது, எல்லாரையுமே நான் மட்டும்தான் சரி மற்றவெல்லாம் கெட்டவன் அப்படின்னு எல்லாரையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குல்லையே, அந்த ஹிப்பி மூமெண்ட். அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நடக்கும், இங்கேயும் நடக்குது. ஸோ அதனுடைய மூமெண்ட்டு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவங்களுடைய வெற்றியில் குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதை பாஜக கடந்து வந்துடுச்சு. பாஜகவும் பாஜகவை சார்ந்த இயக்கங்களும் இளைஞர்களை தொடர்பு கொண்டு இளைஞர்களை நல்ல விஷயத்தை அவங்களுக்கு காமிச்சு எது கெட்டது எது நல்லது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இளைஞர்களில் எக்கச்சக்கமான நல்லவங்க இருக்காங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அவங்க நம்புறது கிடையாது. அவன் 4 பேர்கிட்ட கேட்குறான், போய் கூகுள் பண்ணி பார்க்குறான். அவங்க யாரும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு போகிறது கிடையாது. பிஜேபி பண்ணுறது தப்பு, காங்கிரஸ் பண்ணுறது இது தப்பு, ஆம் ஆத்மி பண்ணுறதுல இது தப்பு அப்படின்னு எல்லாரும் பண்ணுறதுலேயும் தப்பு சரியை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது பாஜக மட்டும் தப்பு, காங்கிரஸ் புனிதம், ஆம் ஆத்மி புனிதம் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சி. ஸோ இது ஒரு குப்பை. இந்த பக்கம் நல்ல இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாஜகவினுடைய தேவை என்ன அப்படிங்கன்னு பாஜகவால் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனியாக நின்றுது. காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் திமுகவோட கூட்டணி சேர்ந்து நின்றுது. அதிமுக பாஜக கூட்டணி நின்றுது. நமக்கு தெரியும் முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு புது கூட்டணி அமைஞ்சிருக்கு. தாவேகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா அப்படின்னு எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ 39 + 1 40 பாண்டிச்சேரி சேர்த்தோம்னா 40 தொகுதிகளில் தேர்தல் வந்து எம்பி சீட்டு தேர்தல் நடக்க போகுதுன்னா காங்கிரஸ் எவ்வளோ கேட்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸுக்கு இந்த தடவை 150 சீட்டுக்கு போகணுன்னு அவனுக்கு ஆசை. கண்டிப்பாக சரிபாதி கேட்க வாய்ப்பு இருக்குது. 20 சீட்டு எங்களுக்கு வேணும், பாண்டிச்சேரி உட்பட எங்களுக்கு 20 தந்துருங்க, 40 எங்களுக்கு தந்துருங்க. அது வந்து தேசிய அரசியலுக்கான ஒரு இது, அது எங்களோட கிரவுண்டு, எங்களுக்கு பாதி கொடுத்துருக்கேன்னு தான் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. ஓகேவா? விசிகா போன தடவை 2 நின்றுது, அதில் 1 திமுக சின்னத்தில் நின்றுது. அப்போ இந்த தடவை விசிகா என்ன பண்ணோம்? இந்த வாட்டி குறைஞ்சது 3-4 டபுள் கேட்கும். எனக்கு 4 வேணும், 3-4 கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் எங்கேயுமே ஆல் அட்ரஸ் இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அப்போ அவங்களும் போன தடவை 2 நின்றவங்க இந்த தடவை 4 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 8, விசிகா ஒரு 4 12, காங்கிரஸ் ஒரு 20, 12 20 32, மீதி எவ்வளோ இருக்குது? 8, 32, அப்போ 40.
8 தொகுதியில் டிவிக்கே நிற்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கேருந்து காங்கிரஸுக்கும் டிவிக்கேக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும், ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு வேளை சரியாகலாம். இப்போ காங்கிரஸ் திமுக ஃப்ரிக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு சரியாகி தேர்தலை சந்திச்சாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ஒரு நம்பருக்கு வரலாம். அப்படி வரும்போது டிவிக்கே வந்து ஒரு 14 சீட்டில், காங்கிரஸ் ஒரு 13 சீட்டில், இப்படியெல்லாம் வந்து ஒரு நம்பர் வரும். இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க ஏன் பாண்டிச்சேரியில் இதே தமிழர்கள் தான் இருக்காங்க, ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடல, ஏன் ஜெயிக்கலாங்க? அவங்க சொல்கிறது என்னென்னா, அங்கே வந்து அந்த ஆளக்கூடிய ஆட்சிக்கு மேலே மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஆல்ரெடி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது பாண்டிச்சேரிக்கு. எவனுக்கு ஓட்டு போட்டால் என்ன? விஜயா வந்து விஜய் தம்பியா வந்து எங்கள் விஜய் அண்ணனா வந்து எங்கள் விஜய் தம்பியா வந்து இங்கே சிஎம் ஆக போகிறாரு. நம்ம சர்வேக்கு போனப்போ பல இடங்களில் பார்க்க முடிஞ்சது. அவங்க விஜய் சிஎம் ஆக போகிறது கிடையாது. அப்போ விஜய் சிஎம் ஆகலைன்னா நான் ஏன் ஓட்டு போடணும்? ஓகேவா? அதே தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் நடக்கும். டிவிக்கே நிற்கிற இடத்துல வேணால் ஓட்டு போடுவாங்க. இப்போ டிவிகேவுக்கு ஓட்டு போட்டால் 35% மக்கள் டிவிகே நிற்கிற இடத்துல டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் காங்கிரஸ் நிற்கிற இடத்துலையோ, கம்யூனிஸ்ட் நிற்கிற இடத்துலையோ, பிசிகா நிற்கிற இடத்துலையோ அவங்களுக்கு முழு ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. தாவேக்காவிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு வெறும் 20% தான் ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதையும் கெடுக்கிறதுக்கான ஆட்கள் காங்கிரஸில் இருக்காங்க. நிறைய நல்ல வாய் வச்சுட்டுலாம் இருக்காங்க. 2000 ஓட்டில் தப்பி தவறி திண்டாடி ஜெயிச்ச ஒரு எம்பி இருக்கார். அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் அவர் அந்த ஏதோ ஒரு 20 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த மாதிரி அவருக்கு வந்து சுருக்குன்னு கோவம்லாம் வரும். இவரெல்லாம் பேச ஆரம்பித்தாலே போதும், தாவேக்கா காங்கிரஸுக்கு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஏன்னா யார் பெரிய கட்சி அப்படின்னா அடித்து பேசுவோன்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்லாம் வரும்போது திமுகவை நம்ம எப்போவுமே குறைச்சி இடப்படக்கூடாது. இந்த தேர்தலில் 27% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது 180 தொகுதிகளில் நின்று. ஆனால் கூட்டணி கட்சி 53 தொகுதியில் நின்றுருக்காங்க. இப்போ வெறும் 180 தொகுதியில் 27% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிறுபான்மையினர்கள் ஓட்டு இருக்கலாம். கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு, கொஞ்சம் காங்கிரஸ், கொஞ்சம் விசிகே, இதெல்லாம் கொஞ்சம் தான் 6% சேர்த்துக்கோங்க. ஆனால் அதெல்லாம் அந்த 53 சீட்டில் கூட்டணி கட்சி வாங்கின ஓட்டில் 99% இவங்க ஓட்டு தானே, திமுக ஓட்டு தானே. அப்போது நீங்கள் திமுக 27%னே வச்சுக்கோங்க, அது கீழே போகலன்னே வச்சுக்கோங்க. விஜய் 33%ல் இருக்கார். அப்போ கேப் 6%, 34 7% கேப் இருக்குது. இப்போது விஜய்க்கு மட்டும்தானே அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, இந்த கூட்டணிக்கெலாம் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அப்போ திமுக இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிலையும் விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும்போதே 27% வாங்கியிருக்குன்னா அவங்க கண்டிப்பாக எம்பி எலெக்ஷனில் அவங்களுடைய ஓட்டு கவுண்ட் வந்து 25%லேருந்து ஆரம்பிக்கும். அந்த 25% அவங்க பில்டு பண்ணிட்டா போதும் இன்னொரு 7-8% வாங்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் எப்படி சிபிஐ சிபிஎம் சேர்ந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்களோ, அந்த சிபிஐலேருந்து பிரிஞ்சு தானே சிபிஎம் போச்சு. ஆனால் பிரிஞ்சு போய் 4-5 வருஷத்துலேயே சேர்ந்துட்டாங்க கூட்டணியாக. எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு எனக்கு தெரில, அது ஒரு காமெடி. அதே மாதிரி திராவிடியன் ஃப்ரண்ட் அப்படின்னு திமுக அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படி இணையும் போது இன்னைக்கு அதிமுக ஒரு 22% ஓட்டு வச்சுருக்குன்னா அதில் நீங்கள் பாமக ஓட்டை கலைங்க, பாஜக ஓட்டை கலைங்க, சின்ன மற்ற கட்சிகள் ஓட்டெல்லாம் கலைச்சாலும் ஒரு 14% அதிமுகவுக்கு ஓட்டு இருக்குன்னு வைங்க. அதுலேயும் ஒரு 8% இவர் தலைமை ஏற்காமல் எனக்கு வந்து எடப்பாடி தலைமை வேண்டாம் அப்படின்னா அதில் வந்து 8 பிச்சுட்டு போகுதுன்னு கூட வைங்க. அப்பயும் அதில் வந்து மீதி 6% 7% இருக்குல்ல. இப்போ வேறு சில கட்சிகள் வந்து திமுகவோட சேருதுன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக சேருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு தான். சேராதுன்னே வச்சுப்போம் நம்ம. மற்ற சின்ன வேறு ஏதாவது கட்சிகள், வேல்முருகன் கட்சி மீண்டும் வந்து இங்கே சேரலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போது கண்டிப்பாக எம்பியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் விஜய்க்கு இருந்த அந்த ஒரு ரிசல்ட்டு எம்பி எலெக்ஷனில் வராது. திமுகவும் தாவேக்காவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். பாஜகவினுடைய எதிர்காலம் என்ன? அண்ணாமலை அவர்கள் பிரிஞ்சு போயிருக்கார். அண்ணாமலை அவர்கள் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் 18 லட்சம் உறுப்பினர்கள் அவருடைய வெப்சைட்டில் சேர்ந்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கழிச்சுப்போம், ஒரு 16 லட்சம் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த 16 லட்சம் பேர் யார்? பாஜகலேருந்து போனவங்க, வெளியிலேருந்து வந்தவங்க. இவர் பாஜகவில் இருந்ததுனால எனக்கு இவரை பிடிக்கலங்க, ஆனால் இவர் நல்லா பேசுகிறாருங்க, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடரானு எனக்கு தெரியுதுங்க, அதனால் நான் இவர் பிஜேபியில் இருக்காருங்க, எனக்கு ஓட்டு போட மனசு இல்லைங்க அப்படின்னு சில பேர் இருந்திருக்கலாம். அது ஒரு 2 லட்சத்தை கழிச்சிருங்க. ஓகேவா? நான் எல்லாம் தோராயமாக சொல்கிறேன். அப்போது 16ல் 2 போச்சுன்னா மீதி 14 லட்சம் பிஜேபியில் இருக்கிறவங்க அண்ணாமலை அவர்களுக்கு போய் அந்த அமைப்பில் சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த 14 லட்சமும் ஏன் அண்ணாமலை அவர்கள் கூட போனாங்க? அவங்க நினச்ச கொள்கை, அவங்களுக்கு இருக்கிற சித்தாந்தத்தை தமிழக பாஜக தலைவர்கள் ப்ராப்பராக பேச மாட்டுறாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? தேசியம். அவங்களுக்கு வடக்கு தெற்குன்னு பேசினா பிடிக்காது. அவங்களுக்கு
ஹிந்தி சம்ஸ்கிருதம் தமிழ்னு பிரித்து பேசினா பிடிக்காது. எல்லாம் ஒன்று, இந்தியா ஒரு நாடு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், வசுதைவ குடும்பகம், நார்த் இந்தியன் வேற இல்லை, சவுத் இந்தியன் வேற இல்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த 14 லட்சம் பேர். இப்போ இந்த 14 லட்சம் பேரை திருப்திப்படுத்துவதற்கு அண்ணாமலை அவர்கள் முயற்சி பண்ணார் அப்படின்னா வெளியிலேருந்து வர வேண்டிய 25 லட்சம் 30 லட்சம் பேர் வரமாட்டாங்க. வெளியிலேருந்து வர வேண்டிய 25 லட்சம் 30 லட்சம் பேரை திருப்திப்படுத்துவதற்காக இவர் சில விஷயம் பேசினார் அப்படின்னா இந்த 14 லட்சம் பேருக்கு பிடிக்காது. அப்போ இந்த 14 லட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச 60% திருப்பி பாஜகவுக்கு வரும். அண்ணாமலை அவர்களுடைய எதிர்பார்ப்புமே இந்த 14 லட்சத்தை நம்பி கிடையாது. உங்களை நம்பி நீங்கள் தேர்தலில் சந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் 5வது இடம் 6வது இடம் தான் வரும். ஏன்னா பாஜக தொடர்ந்து பாஜகவினுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அந்த 5-6% அவங்க வந்து பெற்று ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் 33% இருக்கக்கூடிய விஜய் எதிர்த்து ஜெயிச்சு சிஎம் ஆகணும்னா நீங்கள் முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, தமிழ் தேசிய சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், திராவிடியன் சிந்தனை இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கெல்லாம் பெறணும். அப்போ அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக அந்த ப்ளே தான் ப்ளே பண்ணுவார். அப்போ இந்த 14 லட்சத்தில் கொஞ்சம் போகும், பட் நிறைய பேர் வரும். இது எல்லாமே அவர் பேசுகிறது, அவர் பேசும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லுவோம், புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நேரம் காலம் அவருடைய அரசியல் சூழ்நிலை ஆஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாமே அவருடைய வெற்றியை நிர்ணயிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வெயிட் அண்ட் ப்ளே பண்ணுறது நல்லது. நாங்கள் 29ல் நாங்கள் அப்படியே வந்து 30 சீட்டை ஜெயிக்க வச்சு மோடியை வந்து நாங்கள் திருப்பி 4வது தடவை அப்படியெல்லாம் வந்து பிஜேபி ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2-3 சீட்டு எம்பி சீட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்க உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, எங்கெல்லாம் அந்த தேசிய உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி மேயர் பதவிகளை வெல்வதற்கான ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். தனித்த ஆட்சி, தனி பெரும் கட்சி, நாங்கள் தான் 4 ஃப்ரண்ட் பார்ட்டி அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு அவங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10-15 வருஷம் அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி வெஸ்ட் பெங்காலில் அழிஞ்சதோ அந்த மாதிரி இங்கே திமுக அழியும். திமுகவை பாஜக தவிர யாராலையும் அழிக்க முடியாது. விஜயாலையும் முடியாது, அண்ணாமலை அவர்களாலையும் முடியாது, அதிமுகவாலையும் முடியாது, அன்புமணி அவர்களாலையும் முடியாது, எந்த கட்சியாலையும் முடியாது, அதிமுகவாலையும் முடியாது. ஏன்னா 14 ஆண்டு எம்ஜிஆர் இவங்களை வெளில உட்கார வச்சாங்க. ஆனால் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி திமுக வந்தது. 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அவங்களை வெளியே உட்கார வச்சாங்க, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி வந்தது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அவங்க விதைச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். இந்த தேர்தல் முடிவு வரும் வரைக்கும் நானே வெளியிலேருந்து தான் திமுகவை பார்த்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஒரு தேர்தல் தோல்வி அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து அழிச்சிரும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, அது நல்ல வேர் ஊறி போயிருக்கு. அது வந்து எப்படின்னா திமுக தான் செய்ததாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அது போய், ஆனால் மக்கள் வந்து அது அவங்களா செஞ்சதாகவே நம்புகிறாங்க. திமுக செஞ்சதை அவங்க செஞ்சதா அதை ஒரு கர்வமாக எடுத்துக்கிறாங்க. அந்த மனப்பான்மை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ திமுக முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாஜகவினுடைய ஒரு வெற்றி வரணும். பாஜக எப்போ வெல்லும் ஒரு மாநிலத்தில் தேசிய உணர்வும் தர்ம உணர்வும் எப்போ அந்த மாநில மக்களுக்கு அதிகமாக வருதோ அப்போ வந்து அங்கே பாஜக ஆட்சிக்கு வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும் பாஜகங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. அண்ணாமலை அவர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இன்னும் தொலைதூரம் டிராவல் பண்ணணும். அவரே கொஞ்சம் நேரம் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட இயக்கம் வந்து 50 லட்சத்தை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலையே என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அவர் ஒரு பல நடைமுறைகள் வச்சுருக்காரு. ஒரு பயிற்சி இதெல்லாம் ஆட்டி அவர் இதுக்கப்புறம் பேசணும், களத்தில் பார்க்கணும், நிர்வாகிகளை போடணும், அந்த நிர்வாகிகள் இவருக்கு ஒத்துழைத்து வேலை செய்யணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் அவருக்கும் இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுது, மற்ற இயக்கங்கள் திமுகவை தடுக்க முடியும், அழிக்க முடியாது. திமுக அழிக்க வேண்டிய சித்தாந்தத்தை அழிக்க, தேச விரோத சித்தாந்தத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அது பாஜகவால் மட்டும்தான் முடியும். அது பாஜக வெல்லும்போது மட்டும்தான் முடியும். வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்த்தோம், 13 ஆண்டுகள் கடின உழைப்பு, 2024 தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஒரு இடி பாஜகவுக்கு. ஏன்னா அப்படியே ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில், திடீர்னு 24ல் விழுந்துட்டாங்க. இன்னும் 2 வருஷத்தில் மாநில தேர்தல், என்ன ஆக போகுது, மம்தா தான் பாஸ், மம்தாவெல்லாம் அங்கே தோற்கடிக்கிறது கஷ்டம் அப்படின்னும் போது வேரில் ஒரு கோபம் மக்கள் மத்தியில் இருந்தது. வேண்டாண்டா, இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் வேண்டாம், இந்த அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டும் வேண்டாம், நமக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி வேணும், ஒரு டெவலப்மெண்ட் ஆட்சி வேணும், ஒரு தேசிய கண்ணோட்டத்தோட ஆட்சி வேணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இவங்க செய்த தவறுகளால் உருவாச்சுல. அந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எப்போ நடக்குதோ அப்போ தான் பாஜகவுக்கு வந்து இங்கே வெல்ல முடியுமே தவிர பாஜக மற்ற கட்சிகள் மாதிரி ஏமாற்றி
இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது பேசி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கொள்கையை மாற்றி காங்கிரஸ் மாதிரி அப்படியெல்லாம் அவங்களால வந்து அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அவங்க பொறுத்து இருந்து எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்போ சரியான நேரம் வருதோ அப்போ அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றது பாஜகவுக்கு நல்லது. தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளோ நிறைய டேட்டாலாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏதாவது அரசியலுக்கு வரதுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா, இல்லை ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற இது இருக்கா? இல்லை, டேட்டா இருக்கிறதுனாலே நம்ம வந்து அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நிறையா பிரபலமான ஆட்கள், நிறைய ஆடிட்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸு, நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கணும். பட் அதெல்லாம் யாருமே பண்ணலை. டேட்டா வேறு, அரசியல் அப்படிங்கிறது வேறு. அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நல்ல கட்டியான தோல் இருக்கணும், வளையக்கூடிய முதுகு இருக்கணும். அரசியலில் கொஞ்சம் இப்படி முதுகு வளைஞ்சால், கொஞ்சம் தோல் திக்காக இருந்தால் அவங்க வந்து சஸ்டெயின் ஆவாங்க. இரும்பு மாதிரி முதுகு இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப லேசான தோல் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியல் வந்து லைக் கிடையாது. அரசியலுக்கு போகாமல் நம்ம இருக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேர்காணலுக்கு அப்புறம் நேர்களும் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஆனந்த் ப்ரோ எங்கே அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு விடயமாக நீங்களே பதில் அளிச்சிட்டிங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்திய அரசியல் நடக்கிறது, தமிழ்நாடு அரசியல் நடக்கிறது, 2029 தேர்தல் எப்படி அமையப்போகுது, இப்படி பல்வேறு விஷயங்களை குறித்து இவ்வளோ நேரம் விரிவாக தந்ததுக்கு நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.